வந்தனம் சுவாமி. அடடே, வா ராமானுஜா, வா. என்ன, உனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லையா? தாங்கள் உறங்கிவிட்டீர்களா என்று பார்க்கலாம் என்று இங்கு வந்தேன். ஆனால் தாங்களோ இன்னும் ஓலையும் கையுமாக வீற்றிருக்கிறீர்கள். நாளை காலை கோயிலுக்கு தாமதமாக செல்லவிருக்கிறீர்களா? இல்லை ராமானுஜா, எப்பொழுதும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமான் வரதனின் விஸ்வரூப தரிசனத்தை காண சென்று விடுவேன். அப்படியென்றால் காலக்கிரமமாக உறங்கச் செல்வது தங்களுக்கு அவசியமான ஒன்றாயிற்றே. ஆனால் ஓலைச்சுவடியை கையில் கொண்டு ஏதோ லயிப்பிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறதே சுவாமி. இல்லை ராமானுஜா, ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமில்லை. உறங்கச் செல்வதற்கு முன் சில ஸ்லோகங்களை சேவித்துவிட்டு பின்பு உறங்குவதுதான் அடியேனின் வழக்கம். காரணம், உறக்கம் என்பதும் இறப்பிற்கு சமானம் தானே. அதனால் தானே சில மணி நேரங்கள் உறங்கிவிட்டு எழுந்தாலே ஸ்நானம் செய்து உடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். நன்றாக யோசித்துப்பார். கண்மூடி உறங்குகிறோம், மறுநாள் காலை விழிப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உறங்கும் வேளையில் ஆத்மா பிரிந்து விட்டால் உயர்ந்த புராணமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து பகவான் ஸ்ரீ கண்ணனின் உணர்வோடு உறங்குவதால் உறக்கத்திலும் அவனை நினைப்போம் அல்லவா? ஆத்மா பிரிந்தாலும் பரமகதியான வைகுண்டத்தை அடைவோம் அல்லவா? அதனால்தான் உறங்குவதற்கு முன் அடியேன் பகவானின் பல ஸ்லோகங்களை ஸ்மரித்து வாசிப்பது வழக்கம். அது என்ன ஸ்லோகங்கள் என்று அடியேனுக்கு சொல்லக்கூடாதா? தாராளமாக. சில நேரங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து உத்தாரணோ துஷ்கிருதிஹா புண்ணியோ துர்ஸ்வப்ன நாசனஹா என்று செவிப்பது வழக்கம். பிறகு சுவாமி, குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது கூறிய பதங்களுக்கு தங்கள் திருவாயாலேயே அர்த்தங்களையும் கூறி அருள வேண்டும். சரி, சொல்கிறேன். உத்தாரணஹா என்றால் சம்சாரமாகிய சாகரத்தின் அக்கறையில் கொண்டு சேர்ப்பவன் என்று பொருள். துஷ்கிருதிஹா என்பதற்கு பாவங்களாகிய கெட்ட செயல்களை அழிக்கிறான் என்று பொருள். ஸ்மரித்தல், அதாவது தன்னை நினைப்பவர்கள் அனைவருக்கும் புண்ணியத்தை தருகிறவன் அவன் என்பதால் புண்ணியஹா. துர்ஸ்வப்ன நாசனஹா என்பதற்கு தியானித்தும் துதித்தும் புகழ்ந்து பூஜிக்க பெற்றவனாகி வரப்போகும் தீங்குகளுக்கு அறிகுறி போல் வரும் தீய கனவுகளை அவன் அழித்து விடுகிறான் என்பது பொருள். அருமையாக சொன்னீர்கள் சுவாமி. அதன் பிறகு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் தசமஸ்கந்தத்திலிருந்து பகவான் கண்ணனின் உன்னதமான லீலைகளை வர்ணிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை வாசித்து தியானித்து விட்டு முடிவாக மாதவாய நமக என்று உச்சரித்து உறங்கச் செல்வேன். அது சரி, நீ ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறாய்? முதலில் அதை சொல். தங்களிடம் சொல்ல ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. சில விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பதால் படுக்கையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. அநேகமாக நானும் பாகவத ஸ்லோகங்களில் உள்ள கண்ணனின் லீலைகளை கூறும் தசமஸ்கந்தங்களை படித்த பிறகே உறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.